குப்பையாக கிடக்கும், கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா மூளை வேலை செய்தால் தான் குப்பையை யோசிக்கும். இது என்னது, ஆண்டவர் வாராரு, ஆண்டுடைய ஆசீர்வாதம் வீட்டுக்கு கிடைக்கட்டும், நல்லா மந்திரிக்கட்டும், எல்லா இடம் பட்டோம், அவங்களுடைய இதயம் அப்படி ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக இருக்கும். அப்போது இதே போல தான் ஒருத்தர் மற்றவரை சந்திக்கும் போது நம்மளுக்கு ஆத்மார்த்த சந்தோஷம் வருதா, இல்லைன்னா மண்டைக்குள்ள திட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கா? நீங்கள் பாருங்கள் சந்திக்கும் போது. ஆனால் இங்கே ஆத்மார்த்த சந்திப்பு, இன்றைக்கி அந்த ஆத்மார்த்த சந்திப்பு இல்லை. இப்போ ஒருத்தர் மற்றரை சந்திக்கும் போது அன்னைக்கு எப்படி பேசுனாங்க, இப்போ இதான் உன் சித்தப்பா, இதான் உன் மாமா எப்படி இருக்கான், உன் மச்சனை எப்படி இருக்கான், உன் அண்ணன் எப்படி இருக்கான், உன் தம்பி எப்படி இருக்கான்ட்டு எல்லா உறவுகளையும் பற்றி தான் பேசுவாங்க. சரிங்களா? இன்றைக்கி எந்த உறவு, யார் உறவு, மாமா யார், மச்சான் யார், சித்தப்பா பையன் யார், பெரியப்பா பையங்கிறது தெரிய மாட்டேங்குது. சரியா? ஆனால் இப்போ 2 பேர் சந்திக்கும் போது, ஒரு வீட்டில் வந்து சந்திக்கன்னா எதை பற்றி பேசுகிறாங்க? ஆட்களை பற்றி பேசுறது இல்லை, பொருட்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டிவி பெருசாக இருக்க, இது எங்கே வாங்கினா, எவ்வளோ ரேட்டு, இது எந்த பிராண்டு, சாம்சங்கா, ஓனிடாவா, ஓனிடாவோட சாம்சங் நல்லா இருக்குது, சாம்சங்கோட இதை நல்லா இருக்குது, அதில் எப்படி போட்டிருக்கான், உன்னை வெளியே வந்து பார்க்க, இந்த காரை எவ்வளோவுக்கு வாங்கினேன், இந்த கார் எப்படி இருக்குது, இவ்வளோ மைலேஜ் கிடைக்கும், இவ்வளோ அது காரை பற்றி பேசுவோம் இல்லையா? ஒவ்வொரு பொருட்களை பற்றி பேசுவோம், ஏதாவது ஒவ்வொரு பொருளையும் பற்றி பேசுவோம். இந்த சேலை எப்படி இருக்குது, இந்த பொருள் எப்படி இருக்குது, இந்த கபோர்டு எப்படி அழகாக செஞ்சுருக்காங்க, இதை நம்ம இதே போல் நம்ம வீட்டில் இதோட சூப்பராக செய்யணும். இப்படி வீடுகளை பார்க்கும்போது பொருட்களை பற்றி தான் பேசுகிறோம். இந்த பால் காய்ப்புக்கு கூடுவாங்களே, பால் காய்ப்புக்கு அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது, வீட்டுக்குள்ளே இந்த வீடு சமாதானமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணுமா சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே கண்ணு இப்படி மொழி வேணும், இப்படி பார்த்துட்டு இவங்க என்ன போட்டிருக்காங்க, எப்படி செய்திருக்கா, அப்படி செய்திருக்கா, இப்படி செய்திருக்கா, இப்படி போவோம். சரியா? அப்போ வர்றவெல்லாம் இப்படி தான் முழிப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் நம்ம ஆட்கள் தெளிவாக செய்திருக்கோம். என்னது, வர்ற மொழியெல்லாம் எங்கே போயிடணும், அது வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டு பூசணிக்காய் ஒன்று வரைஞ்சி, முண்டை கண்ணை வரைஞ்சி வச்சுருக்கோம், அதை எடுத்துகிட்டு போட்டோன்ட்டு வரைஞ்சிடும். யோசித்து பாருங்கள். அப்போது நம்ம அன்பாக ஒருத்தர் சந்திச்சோன்னா, இந்த பூசணிக்காய் நம்ம வீட்டுக்கு முன்னால் தேவையே இல்லை. அப்போ முன்னால் இடத்தை தொங்க போடுவோம், என்ன பண்ணுவோம், மிக்கிலையாவையும் ஜார்ஜியாக தான் வைப்போம். இந்த பூசணிக்காய் நமக்கு தொங்காது. அப்போது இந்த பதட்டமான அன்பு இல்லாத, ஆத்மார்த்த அன்பு இல்லாத சந்திப்பு இன்னைக்கு இருக்குது. ஆனால் இங்கே இருவரின் சந்திப்பு அன்பான சந்திப்பு. இன்னைக்கு அன்பு செய்கிறதுக்கு மனசு இல்லை. சொந்த அண்ணன் தம்பியிலே அன்பு செய்கிறதுக்கு மனசு இல்லாமல் கஷ்டப்படுறோம். துன்பங்கள் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியல, தவறாக புரிஞ்சுக்கிறோம், அதனால் அன்பு இல்லாமல் வேதனைப்படுறோம். ஆனால் எல்லாரையும் அன்பு செய்யணும், கூட பிறந்தவங்களை, அண்ணன் தம்பி பாசமாக எல்லாத்தையும் நேசிக்கணும். ஆனால் அந்த அன்பு சில நேரங்களில் புரிந்து கொள்ளாமல் நம்ம சின்னத்தில் உண்மையாக அன்பு செய்வோம். ஆனால் அன்பை யாரை என்ன செய்ய மாட்டாங்கிற புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனாலேயும் சில நேரத்தில் நினச்சோம், ஐயோ நம்ம இவ்வளோ அன்பு செய்கிறோமே, நம்ம அன்பை புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள் உடஞ்சி அன்பு